லைஃப்ல யாருமே செட்டில் ஆகுறது கிடையாது. செட்டில் ஆயிட்டா லைஃப் போர் அடிச்சு. டோன்ட் ட்ரை டு செட்டில், ட்ரை டு ப்ரொசீட். அதென்ன செட்டில் ஆகுறது? செட்டில் ஆகிறதுக்கான டேர்ம்ஸ் மாறிட்டே இருக்குல்ல. ஒரு வீடு இருந்தா நீங்க செட்டில் ஒரு காலத்துல சொன்னா, ஒரு காலத்துல ஒரு வேலை இருந்தாலே நீங்க செட்டில், ஒரு சொந்த வீடு இருந்தா செட்டில் அப்படின்னாங்க. அப்புறம் அந்த வீடு பெங்களூர்ல இருக்கணும் நானும், ஒரு வீடுன்னா பத்தாவது ட்ரிபிள் பெட்ரூம் இருக்கணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஈசிஆர்ல ஒரு வீடு இருக்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் மாமனார் வேற பணக்காரனா இருக்கணும், பொண்ணு படிச்சதா இருக்கணும், அழகா இருக்கணும்னாங்க, 2 குழந்தை. எது செட்டில்? நத்திங் செட்டில். மைண்ட் அளவுல நீங்க செட்டில் ஃபீல் பண்ணீங்கன்னா, கன்வின்சிங்கா ஃபீல் பண்ணீங்கன்னா, திருப்தியா இருந்தீங்கன்னா அதுதான் செட்டில். அது 10 லட்சத்திலே நடக்கலாம், 10 கோடியிலே நடக்கலாம். செட்டில் ஆகலாம் ட்ரை பண்ணாதீங்க. செட்டில் ஆக ட்ரை பண்ணீங்கன்னா லைஃப் போர் ஆயிரும். யாரும் லைஃப்ல செட்டில் ஆகல, யாரும் செட்டில் ஆக வேண்டிய அவசியமும் கிடையாது. கொண்டே வச்சு மூடிட்டு ஒரு நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு பால் தெளிப்பாங்கல்ல, அதான் செட்டில்மெண்ட். அப்பயும் கூட வருஷம் நம்மளை கூப்பிட்டு எழுப்பி, ஏன்டா செத்த சனியம் முடிச்சவனே, இவ்வளவு வேலை இருக்கல விட்டுட்டு போயிட்டேடான்னு வந்து திட்டிட்டு வேற போவாங்க. அதனால அந்த திட்டு நிக்கிற நம்ம ஒரு உலக நாள் மறக்கும்ல, அப்பதான் நீங்க செட்டில் ஆகுறீங்க. ஐ டோன்ட் திங்க் தட் இஸ், இட்ஸ் a myth according to my understanding. செட்டில் ஆக முடியாது, ஆக வேண்டியது இல்லை நான்